நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி வேர்ல்ட்ல எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் அது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை ஏதாவது ஒரு வகையில இம்பாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டர்க்கி பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் அண்ட் ட்ரோன் சப்ளை பண்ணி ஆன்கோயிங் கான்ஃபிளிக்ட்ல டைரக்டா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கும் டர்க்கிக்கும் இடையில இருக்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், பைலேட்டரல் டைஸ், ட்ரேட் அண்ட் பிசினஸ் அக்ரிமெண்ட்ஸ்னு நிறைய விஷயத்தை டெம்பரவரியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இதுல அஃபெக்ட் ஆன நிறைய பிசினஸ்ல இண்டிகோவும் ஒன்னு. 2022ல இண்டிகோ டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் கிட்ட இருந்து வெட்லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்களோட 2 777 ஏர்கிராஃப்ட் வெட்லீஸ் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இண்டிகோக்கு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து லாங் ஹால் டிராவலுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்டர் பேக்கா இருந்துச்சு. பட் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில டர்க்கி பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கும் டர்க்கிக்கும் இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் டிசிஷன்ல கொஞ்சம் பெருசா அஃபெக்ட் ஆனது யாருன்னு பார்த்தா நம்ம ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி தான். இண்டிகோவே இப்பதான் இங்கேயும் அங்கேயும் கிடைக்கிற ஏர்கிராஃப்ட்டை வச்சு இன்டர்நேஷனல் ரூட்ஸ்ல ஆபரேட் பண்ணி லாங் ஹால் லோ காஸ்ட் பிசினஸ் மாடலை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிராட் அண்ட் விட்னி என்ஜின் இஷ்யூல அவங்க ரெவன்யூ ஃப்ளோ மேசிவா அடி வாங்குச்சு. அந்த ரெவன்யூ ஃப்ளோவை திரும்பவும் கொண்டு வரதுக்கு டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் கிட்ட இருந்து வெட்லீஸ் பண்ண 777 தான் ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் எடுத்த இந்த டிசிஷனால ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான் இண்டிகோனால அந்த ஏர்கிராஃப்ட் ஆபரேட் பண்ண முடியும். ஆக்சுவலா அது மே 31 வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரீ வார்னிங்கே இல்லாம ஒரு டெசிஷன் எடுத்தனால இண்டிகோ அப்பீல் பண்ணி ஒரு 6 months ஆவது எங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் டிஜிசி அதை ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு 6 months எல்லாம் கிடையாது, வேணும்னா 3 months வச்சுக்கோங்க. அந்த 3 monthsல டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் கூட இருக்க வெட்லீஸ் அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணி அவங்க ஏர்கிராஃப்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்தியன் கவர்மெண்ட் இண்டிகோ மேல எடுத்த இந்த டிசிஷன் பின்னாடி ஏர் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியா இருக்கு. இண்டிகோ ஒரு டர்க்கி பேஸ்ட் கம்பெனி கிட்ட இருந்து ஏர்கிராஃப்ட்டை வாங்கி இந்தியன் ஸ்கைல ஃப்ளை பண்றது செக்யூரிட்டி வைஸா கன்சர்னிங்கா இருக்குன்னு ஏர் இந்தியா தான் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இண்டிகோ இப்படி கோட்ஷர் அக்ரிமெண்ட் வச்சு இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனுக்கு ஆபரேட் பண்றது ஏர் இந்தியாவோட பிசினஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இதனால இந்தியன் மார்க்கெட் அண்ட் பேசஞ்சர்ஸை விட டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ்க்கு தான் பெனிஃபிட் அதிகமா இருக்குன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ இதோட ரிசல்ட்டா தான் டிஜிசியை இண்டிகோக்கு இந்த தடவை வெட்லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் ஏர் இந்தியா உங்க பிராண்டை கொஞ்சமா கரெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இந்த டைம்ல இண்டிகோ அவங்க இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்றது ஏர் இந்தியாக்கு ரெவன்யூ வைஸா அடி வாங்கும். சோ அதனால கூட ஏர் இந்தியா சைடுல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணி காம்படிட்டிவ் பிரஷர் கொடுத்து கோட் ஷேரை பிரேக் பண்ண வச்சிருக்கலாம். ஆல்ரெடி லோக்கல் மார்க்கெட்ல ஏர் இந்தியாவோட மார்க்கெட் ஷேரை இண்டிகோ ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் அந்த மாதிரி ஏதாவது ஆகிரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்லேயே ஏர் இந்தியா இண்டிகோவை பிளாக் பண்றாங்க. இதை நான் பர்டிகுலரா ஏன் சொல்றேன்னா ஸ்பைஸ் ஜெட் கூட தான் கொரண்டன் ஏர்லைன்ஸ்னு ஒரு டர்க்கி பேஸ்ட் ஏர்லைன் கிட்ட இருந்து 737 லீஸ் பண்ணி இந்தியன் ஸ்கைல ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு எகென்ஸ்டா எந்த ஒரு கன்சர்னும் ஏர் இந்தியா சப்மிட் பண்ணல. பிகாஸ் ஸ்பைஸ் ஜெட் ஏர் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய காம்படிட்டரே கிடையாது. சொல்ல போனா அந்த ஏர்லைன்ஸ் ஆல்ரெடி பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏர் இந்தியாவை ஓவர்டேக் பண்றதெல்லாம் நடக்காத காரியம். பட் இண்டிகோவை அப்படி அசால்ட்டா விட முடியாது. ஈஸியா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஓவர்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால கூட ஏர் இந்தியா என்னெல்லாம் பண்ணி இதை ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா இந்த நியூஸ் ஃபேக், ஏர் இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லைன்னு சின்ன மீடியா வெப்சைட்லாம் அப்போஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பட் நல்ல வெல் ரெப்யூட்டட் மீடியா கம்பெனிஸ் லைக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ரூட்டர்ஸ், மின்ட், எக்கனாமிக் டைம்ஸ்ல எல்லாம் ஸ்டில் ஏர் இந்தியா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரூட்டர்ஸ்ல அவங்க ஏர் இந்தியா சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை பார்த்ததாவே கிளைம் பண்றாங்க. சோ ஏர் இந்தியா இண்டிகோவை டவுன் பிளே பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்கன்றது டிஜிசிஐ எடுத்த டெசிஷன்லயே தெரியுது. பிகாஸ் ஸ்பைஸ் ஜெட்டை மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டு இண்டிகோவை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. இண்டிகோவோட சிஇஓ டிஜிசிஐ எடுத்த டெசிஷனுக்கு அக்னாலேஜ் பண்ணி வெட்லீஸ் அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்றதா சொல்லிட்டாரு. இது இண்டிகோக்கு ரெவன்யூ வைஸா கொஞ்சம் அடி வாங்குமே தவிர பெருசாலாம் அவங்க ரெவன்யூ ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ற மாதிரி தெரியல. பிகாஸ் இண்டிகோவோட 777 மெஜாரிட்டியா யார் யூஸ் பண்றாங்கன்னா யூரோப் அண்ட் அயர்லாந்துக்கு போறவங்க தான். சோ இன்னும் கொஞ்ச நாள்ல இண்டிகோ நார்த் அட்லாண்டிக் கிட்ட லீஸ் பண்ண 787 ஆம்ஸ்டர்டாம் அண்ட் மான்செஸ்டருக்கு ஆபரேட் பண்றனால அது அவங்க கனெக்டிவிட்டியா இன்னும் எஃபிஷியன்ட்டா தான் மாத்தும். சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்ல கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அயர்லாந்துக்கு கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். பிகாஸ் இப்பதான் இண்டிகோ ஏர் பிரான்ஸ் அண்ட் வெர்ஜின் அட்லாண்டிக்னு 2 யூரோப்பியன் கேரியர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த 2 கேரியர்ஸ் ஹோல் யூரோப்பை pretty much கவர் பண்ணிரும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்தியால ஏர் இந்தியாவோட டாமினன்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதை இண்டிகோவோட ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுமா பண்ணாதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் ஏர் இந்தியா ஒரு ஃபுல் சர்வீஸ் கேரியர், இண்டிகோ ஒரு லோ காஸ்ட் கேரியர். சோ இந்த லாங் ஹால் லோ காஸ்ட் பிசினஸ் மாடல் எந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. இதை பத்தி உங்க தாட்ஸ் ஆர் ஒபினியன் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் வீடியோஸ் என்னோட யூடியூப் சேனல்ல டீடைல்டா போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.